கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா முழுசாக வில்லியாக மாறிட்டாங்க. ரம்யா வந்து ஆளுங்களை வச்சு செட் பண்ணி தீபா வந்து காரை வச்சு தட்டிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை வந்து எந்த காரணம் கொண்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் யோசிச்சா பார்த்தாது, ஐஸ்வர்யா கிட்ட ஒரு ஐடியா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னது சரி தான், வந்து நான் தீபாவை வந்து எப்படியாவது இந்த கார்த்திகிட்டேருந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ரொம்ப நல்ல விஷயம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒன்றும் பண்ண வேணாம், நானே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொல்கிறாங்க. அந்த ஐடியா அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரி பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம ரம்யா. அந்த சமயத்தில் தான் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம தீபா. போயிட்டுருக்கப்போ வர்ற வழியில் வந்து யாரோ ஒருத்தங்க டக்குன்னு வந்து கையில் ஒரு ஒரு காய்கறி வெட்டுற பொருளை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு தீபா வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க வேகமாக. அதை பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்ம தீபாவுக்கு வந்து சட்டுன்னு வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே அவரும் வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக ஒரு குறுக்க ஒரு கார் வந்துடுது. கார் வந்தோடனே லைட்டாக தீபாவை வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. தீபா விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் வந்து அங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து கார்த்தியோட நம்பர் வந்து ஃபோனில் இருக்கிறதுனால கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் உடனே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்திக் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு ரம்யா கிட்டே போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 1 ஹவர் பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் கார்த்தி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மேடம் அதெல்லாம் பர்சனல், ஒரு 1 ஹவர் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா வந்து, என்ன கார்த்தி போகலான்னு நினைக்கிறியா, போ போ, எங்கே போனாலும் நீ சுற்றி என்கிட்டக்க தான் வந்தாகணும், கூடி சீக்கிரம் வந்து நீயே தீபாவை வந்து வெறுக்கிற மாதிரி உண்டான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன் பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நக்கலாக. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.